பிக் பாஸ் தமிழ் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த ரெட் கார்டு தாங்க. அட் எ டைம்ல விஜே, பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேருக்குமே ரெட் கார்ட் குடுத்து, பிக் பாஸ் வீட்ட விட்டு உடனடியா வெளியேத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க வெளியேறும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கூட கூப்பிட்டு பேசவே இல்ல. ஸோ டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு "வெளிய போங்கடா" அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதுதான் இது. ஸோ, இப்ப அவங்க மாட்டுக்கும் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் ஆஃப் கூட பண்ணவே இல்ல விஜே, பார்வதிக்கலாம். டோர தொறந்த உடனே அவங்க மாட்டுக்கு இருந்த கெட்டப்லயே அப்படியே வெளியில போயிட்டாங்க. ஸோ, இது வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுக்கு அப்புறம் என்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல இவங்க கிட்டத்தட்ட 90, 91 நாள் வரைக்கும் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ, இதுக்காக இவங்களுக்கு எந்த விதமான சம்பளமும் குடுக்க மாட்டாங்களாம். ரெட் கார்ட் குடுத்துட்டு வெளியில போனா அவங்களுக்கு சேலரி கிடையாது அப்படிங்கிறது அக்ரீமெண்ட்ல இருக்காட்டுக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருந்ததுக்கு அவங்களுக்கு சம்பளம் எதுவுமே பிக் பாஸ் மூலியமா குடுக்கப்பட மாட்டாது. அது மட்டும் இல்ல, குமரன் வந்து அதாவது கம்ருதீன் வந்து குமரன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில மகாநதி சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வந்தாரு இல்லையா? இப்ப கூட அவரு ஃபாரின்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கன்டென்ட்ட குடுத்துக்கிட்டு வச்சிருக்கிறாங்க இந்த சீரியல்ல. ஆனா, இதுக்கப்புறம் மகாநதி சீரியல்ல தொடர்ந்து குமரன் கதாபாத்திரத்தில கம்ருதீன் நடிக்க மாட்டாப்ல அப்படின்னு ஒரு அறிவிப்ப மகாநதி குழுவும் அறிவிச்சுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல அவருக்கு ரெட் கார்ட் குடுத்ததுனால, அவரு தொடர்ந்து இந்த சீரியல்ல இனிமேக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, நடிக்க முடியாது அப்படிங்கிற அறிவிப்பையும் அறிவிச்சுட்டாங்க. உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.